நிறைய பேர் அசாமில் நடந்த இந்த வெள்ளப்பெருக்குக்கு காரணம் பார்த்தீங்கன்னா கிளவுட் பர்ஸ்ட்னு சொல்லப்படக்கூடிய மேக வெடிப்பு தான் காரணம்னு சொல்கிறாங்க. பட் உண்மையான ரீசன் என்னன்றதை நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம கிளவுட் பர்ஸ்ட், அதாவது தமிழில் மேக வெடிப்புன்னு சொல்லுவோம். இது என்னன்றதை நம்ம ஃபஸ்ட்டு பார்ப்போம். நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய மெட்டியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா கிளவுட் பர்ஸ்ட்டுக்கு ஒரு டெஃபனிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் நம்ம அதை பார்ப்போம். ஒரு ஸ்மால் ஏரியா, அதாவது ஒரு 20 to 30 சதுர கிலோமீட்டர் இருக்கக்கூடிய ஒரு ஏரியாவில் 10 சென்டிமீட்டர் இல்லை அதுக்கு அதிகமான மழை பார்த்தீங்கன்னா 1 மணி நேரத்தில் பேஞ்சிச்சு அப்படின்னா அதை தான் பார்த்தீங்கன்னா நம்ம கிளவுட் பர்ஸ்ட்னு சொல்லுவோம், மேக வெடிப்புன்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து ஐஎம்டியில் கொடுத்துருக்கக்கூடிய டெஃபனிஷன். ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கணும் அப்படின்னா, நம்ம பலூனில் வந்து தண்ணியை ஃபில் பண்ணிவிட்டு நல்லா தண்ணியை ஃபில் பண்ண பிறகு கடைசியில் ஒரு ஊசியை வச்சு குத்தணும் அப்படின்னா அந்த பலூனில் இருக்கக்கூடிய வாட்டர் எப்படி சடனாக ஃப்ளாஷ் ஆகி கீழே ஊற்றுமோ அதே தான் பார்த்தீங்கன்னா இந்த கிளவுட் பர்ஸ்ட்டில் நடக்கும். ஸோ இப்போ இந்த கிளவுட் பர்ஸ்ட் மேக வெடிப்பு எப்படி ஃபார்ம் ஆகுதுன்றதை பார்ப்போம். ஸோ மலைகள் பெய்யறதுக்கு ஃபஸ்ட்டு காரணமாக இருக்கக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கன்வெக்ஷன்ற ப்ராசஸ், வெப்பச்சலனம். இந்த அசாம் இருக்கக்கூடிய சரௌண்டிங் ரீஜன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹில் ரீஜன்ஸ். ஸோ இப்போ இந்த பருவமழை காலத்தில் பார்த்தீங்கன்னா அந்த நீராவி நிறைந்த அந்த சூடான காற்று பார்த்தீங்கன்னா இந்த மலைகளை சந்திக்கிறப்ப பார்த்தீங்கன்னா மேல் நோக்கி போகும். ஸோ அந்த மேல் நோக்கி போகக்கூடிய அந்த வாமான மாய்ஸ்ட் ஏர் பார்த்தீங்கன்னா ஹைட் ஏற பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் ட்ராப் ஆகும். இது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ வெப்பநிலை குறையிறப்ப என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அந்த நீராவி அகைன் பார்த்தீங்கன்னா சிறு சிறு நீர்த்துளிகளாக மாறும். ஸோ இந்த நீர்த்துளிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா கம்பைன் ஆகி தான் பார்த்தீங்கன்னா ஒரு கிளவுட் ஃபார்மேஷன் நமக்கு கொடுக்குது, மேகங்களை உருவாக்குது. ஸோ இப்போ அந்த மலைகளை நோக்கி மான்சூன் விண்ட்ஸ் நான் ஆல்ரெடி சொன்னல மேல் நோக்கி வரும்ட்டு, அந்த மேல் நோக்கி வரக்கூடிய வலுவான காற்று பார்த்தீங்கன்னா அந்த வாட்டர் டிராப்லெட்ஸை கீழே விடாம பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் கொடுத்து மேலே தள்ளிட்டே இருக்கும். ஸோ அதிகப்படியான நீர்த்துளிகள் அந்த கிளவுட்ஸ்ல இன்னுமே பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா கிராவிட்டி மூலியமா பார்த்தீங்கன்னா அந்த பெரிய பெரிய வாட்டர் டிராப்லெட்ஸ் மொத்தமாக வந்து கீழே விழுந்துரும். ஸோ அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா அதிகப்படியான மழையை பார்த்தீங்கன்னா அந்த ஏரியா ரிசீவ் ஆகும். ஸோ இதை தான் பார்த்தீங்கன்னா நம்ம மேக வெடிப்புன்னு சொல்கிறோம். ஸோ இப்போ இந்த அசாம் ஃப்ளட்ஸுக்கும் கிளவுட் பர்ஸ்ட்டுக்கும் எதுவும் சம்மந்தம் இருக்கா அப்படின்னா ஐஎம்டி டெஃபினேஷன் படி அசாமில் நடந்த ஃப்ளட்ஸுக்கு காரணம் வந்து கிளவுட் பர்ஸ்ட் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. அசாமில் நடந்த ஃப்ளட்ஸுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து கனமழை பேஞ்சிட்டு இருந்தது ஒன் ஆஃப் த ரீசன். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அசாமோட சரௌண்டிங் ரீஜன்ஸில் இருக்கக்கூடிய நாகாலாந்து அப்புறம் அருணாச்சல் பிரதேஷ் இங்கெல்லாம் மவுண்டெயின்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். இந்த மவுண்டன் ரீஜன்ஸ்ல இருந்து வரக்கூடிய அந்த நீர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா எங்கே போய் கலக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிரம்மபுத்திரா நதியில தான் போய் கலக்குது. ஸோ அந்த பிரம்மபுத்திரா நதியோட நீர் கொள்ளளவுன்றது இன்னுமே அதிகமாகுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த பிரம்மபுத்திராவோட துணை நதிகள் நிறையா இருக்கும். அந்த பிரம்மபுத்திராவோட துணை நதிகள்ல இருந்து வரக்கூடிய தண்ணீரும் பார்த்தீங்கன்னா எங்கே போய் கலக்குதுன்னா இந்த பிரம்மபுத்திரா நதியில தான். ஸோ வழக்கமாக இருக்கக்கூடிய நீர்மட்டத்தை விட இன்னும் கொஞ்சம் அதிகமாக வரப்போ அந்த இடத்துல வந்து இந்த ஃப்ளட்ஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் ஹியூமன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லைக் ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டிஸ்லாம் ப்ராப்பராக இல்லைனாலுமே சரி அந்த இடத்துல தண்ணி போக முடியாமல் அந்த இடத்துல வெள்ளம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த ரீசன் அசாமில் நடந்த ஃப்ளட்ஸுக்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் நம்புறேன். மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸை சந்திக்கலாம்.